நாமத்தினாலே எல்ஷடாய் மினிஸ்ட்ரி சார்பில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த சில நாட்களாக சிலுவையை பற்றியும் சிலுவையில் இருக்கக்கூடிய உபதேசங்களை குறித்து நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். தொடர்ந்து இந்த நாளிலேயும் அந்த சிலுவையின் தியானங்களை நாம் தியானிக்க இருக்கிறோம். அதற்கு முன்பதாக ஒரு பாடலை பாடி நாம் தேவனுடைய சிலுவை தியான பகுதிகளுக்காக கடந்து செல்வோம். சிங்கார மாளிகையில் ஜெய கீதங்கள் பாடிடுவோ, சீயோன் மணவாளனுடன், சீயோன் மணவாளனுடன், முள்மூடி நமக்காய் அணிந்த இயேசுவின் திருமுகம் கண்டிடுவோ, முள்மூடி நமக்காய் அணிந்த இயேசுவின் திருமுகம் கண்டிடுவோ, அங்கே முத்திரையிட்ட சுத்தர்கள் அங்கே கரித்தோராய் துதித்திடுவோ, அங்கே முத்திரையிட்ட சுத்தர்கள் அங்கே தரித்தோராய் துதித்திடுவோ. சிங்கார மாளிகையில் ஜெய கீதங்கள் பாடிடுவோ, சீயோன் மணவாளனுடன், சீயோன் மணவாளனுடன், அவர் உரைத்த அடையாளங்கள் எல்லாம் தவறாமல் நடக்கின்றதே, அவர் உரைத்த அடையாளங்கள் எல்லாம் தவறாமல் நடக்கின்றதே, அவர் வரும் வேலை அறியாதிருப்பதால் எப்போதும் ஆயத்தமாயிருப்போ, அவர் வரும் வேலை அறியாதிருப்பதால் எப்போதும் ஆயத்தமாயிருப்போ. சிங்கார மாளிகையில் ஜெய கீதங்கள் பாடிடுவோ, சீயோன் மணவாளனுடன், சீயோன் மணவாளனுடன், பூமியின் அரசை புது பாட்டை பாடி புன்னகை பூத்திடுவோம், பூமியின் அரசை புது பாட்டை பாடி புன்னகை பூத்திடுவோம், ஒரு எண்ணெய் அபிஷேகம் பண்ணப்பட்டோராய் மண்ணாசை ஒழித்திடுவோம், ஒரு எண்ணெய் அபிஷேகம் பண்ணப்பட்டோராய் மண்ணாசை ஒழித்திடுவோம். சிங்கார மாளிகையில் ஜெய கீதங்கள் பாடிடுவோ, சீயோன் மணவாளனுடன், சீயோன் மணவாளனுடன். கடந்த முறை நம்மளுடைய தியானத்துல சிலுவையில பலவிதமான உபதேசங்களை நாம் கற்றுக்கொள்ளலாம் என்றும் சிலுவை ஒரு அன்பின் சின்னம் என்பதை குறித்து நாம் தியானித்தோம். இந்த நாட்களில் சிலுவை ஒரு தாழ்மையின் சின்னம் என்பதை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். சிலுவை ஒரு தாழ்மையின் சிந்தை அல்லது ஒரு தாழ்மையின் சின்னம் என்பதை குறித்து நாம் காண முடியும். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களில தேவனுடைய வார்த்தை இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறதை காண முடியும். தம்மை தாமே வெறுமையாக்கி, 6 வாசிக்கிறேன், அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார், தம்மை தாமே வெறுமையாக்கி என்று சொல்லி நாம் பார்த்தோம். இதுதான் சிலுவையில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய இன்னொரு பகுதி. அது ஒரு தாழ்மையின் சின்னம். இந்த உலகத்தினுடைய பாவ
பெருமை தான், அல்லது ஒரு மேட்டுமை தான். ஆதியிலே தேவதூதர்களால் உண்டாக்கப்பட்டிருக்கிற அந்த தேவதூதர்கள் எல்லாம் நாம் தேவனை போல ஆக வேண்டும் என்ற ஒரு உயர்வான எண்ணத்தை எண்ணினார். தேவனை போல நான் ஆக வேண்டும், தேவனுடைய வடபர்வதங்களுக்கு நேராக நான் ஏற வேண்டும், ஆராதனை கூடங்களுக்கு மேலாக, மேகங்களுக்கு மேலாக நான் போக வேண்டும் என்று சொல்லி எல்லாம் மேட்டுமையான எண்ணங்களை எண்ணினபடினால் தேவன் அவளை தள்ளினார் கீழே பூமியில் என்று சொல்லி பார்க்க. அப்படி தள்ளப்பட்டவன் எந்த காரணத்தினால தள்ளப்பட்டானோ அதே காரணத்தை அந்த தேவ சாயலால் உருவாக்கப்பட்டிருக்கிற ஆதாம் ஏவாள் என்று சொல்லப்படுகிற அந்த முதல் மனுஷர்களுக்குள்ளாக அவன் உள்ளே விதைத்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். கீழ்ப்படியவர்களுக்கு உயர்வை தேவன் கொடுக்கிறார் என்று சொல்லி வேதத்தை நாம் வாசிக்கிறோம். கீழ்ப்படியாதவர்களுக்கு தேவ கோபமும் தேவ தண்டனையும், தள்ளப்படுவதும் கீழ்நோக்கி போகக்கூடிய அனுபவம், சுருங்க சொன்னால் தலையாகாதபடி வாழாகும் அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை அறிந்த சத்ரு தாம் எதனால் எந்த எண்ணத்தினாலே அவன் வீழ்ந்தானோ அதே எண்ணத்தை இந்த தேவ சாயலால் உருவாக்கப்பட்ட மனுஷனுடைய உள்ளத்தில் வைத்து விட்டால் அவர்களும் ஒரு வீழ்ச்சியை காண முடியும் அல்லவா? அதன் நிமித்தமாய் அவளை கொண்டு தேவனுடைய நோக்கம், தேவனுடைய சித்தம் ஒன்றுமில்லாமல் ஆகி போய் விடும் அல்லவா என்பதுதான் அந்த பிசாசனுடைய நோக்கமாய் இருந்தது. ஆகவேதான் அந்த ஏவாளை பார்த்து, இதை நீ சாப்பிடுவாய் ஆனால் தேவனை போலாவாய் என்று சொன்னார். உடனே அவருடைய உள்ளத்திலே நாமும் ஒரு உயர்வான எண்ணங்களுக்கு, வேற்றுமையான எண்ணங்கள், பெரிதான எண்ணங்கள், பெரிதான ஒரு அந்தஸ்து வேண்டுமே என்பதற்காக நினைத்து நாமும் அப்படி ஆகிவிடலாமே என்ற ஒரு உணர்வுல அல்லது அந்த ஒரு ஆசையில, அந்த ஒரு வேகத்தில அந்த தேவன் விளக்கினார். சாப்பிடக்கூடாது என்று சொல்லி விளக்கப்பட்ட அந்த கனியை அவர் புசிக்க நேர்ந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே இப்படிப்பட்ட மேட்டுமையினால பூமியிலே பாவம் பிரவேசித்தபடினாலே ஆதியிலே இருந்த ஆதாம் தேவ கோபத்திற்கு ஆளாகி தேவ சந்தோஷம் சமாதானத்தை இழந்தவராய் பூமியிலே சபிக்கப்பட்ட பூமியிலே தள்ளப்பட்டு பூமியும் அவரும் சபிக்கப்பட்டவராக சொல்லி பார்க்கிறோம் வேதத்துல. ஆக பிந்தின ஆதாம் என்று சொல்லும் பொழுது அது இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதத்தை நாம் பார்க்கிறோம். அவர் பிந்தின ஆதாமாக இருந்தவர் அந்த மேட்டுமையினால இருந்தவர்களை தாழ்மையினாலே மறுபடியும் தூக்கி எடுப்பதற்காக தன்னை தாழ்த்த வேண்டியது அவசியமாக இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்த தாழ்மையினுடைய வரிசையை நாம் பின்னால் நாம் தியானிக்க போகிறோம். அந்த தாழ்மையினுடைய கடைசி தான் சிலுவை மரணம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதில் வாசிக்கப்பட்ட பகுதியில தேவனுடைய தற்சுரூபமானவர் என்று சொல்லி கூட வாசிக்கிறோம். தேவனுக்கு சமமானதா இருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். யோவான் 10ஆம் அதிகாரம் 30ஆவது வசனத்தில் என்ன காண முடியும்? நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் என்று சொல்லுகிறார். என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று சொல்லும் அளவுக்கு அப்படிப்பட்ட அந்த சமநிலையிலே இருக்கிறவனா இருக்கிறேன் என்று சொன்னாலும் கூட தன்னை தாழ்த்துவதற்கு ஒரு அவமானமான ஒரு சின்னமாய் இருந்தது. அதாவது சிலுவை மரணம் என்பது ஒரு கேவலமான மரணத்துக்கு உண்டாயிருக்கு, சபிக்கப்பட்ட ஒரு மரணத்துக்கு உண்டாயிருக்கிற ஒரு சிலுவை மரணம் தான் அந்த நாட்களில் நியமிக்கப்பட்டிருந்தது. அதுல இருப்பவர்களெல்லாம் விடுவிக்கவில்லை தேவன் தான் இயேசு கிறிஸ்து. ஆனால் அவரே இவ்வளவு பெரிய உயர்ந்த தேவனமாய் இருந்தும் கூட தாழ்மையுள்ளவராய் இருந்து சிலுவின் மரணம் பரியந்தம் தன்னை தாழ்த்தினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படியா என்னன்னா அதனுடைய அர்த்தம் என்ன? மரணம் பரியந்தம் என்பதனுடைய பொருள் என்ன? அவருடைய ஆரம்ப நாளில் இருந்து அவருடைய வாழ்நாள் முழுவதும் தாழ்மை உள்ளவராக இருந்தால் அவருடைய மரணத்தின் கடைசி நிமிஷம் வரைக்கும் அவர் தாழ்மை உள்ளவராகவே இருந்தார் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். ஒரு காரியத்தினுடைய துவக்கத்தை காட்டிலும் அந்த காரியத்தினுடைய முடிவு தான் முக்கியம் என்று சொல்லி பிரசங்கி சொல்லுவதை நாம் காண முடியும். ஆகவே அவருடைய ஆரம்ப நாட்கள் எப்படி இருந்ததோ அதே போல அவருடைய மரணத்தின் கடைசி நிமிஷம் வரை தன்னை தாழ்த்தி 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 தேவனுடைய மேட்டுமையினால விடப்பட்ட அந்த தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு எழுப்புதலையும் ஒரு உயர்வை உண்டாக்குவதற்காக தன்னை தாழ்த்தினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே சிலுவை என்பது ஒரு தாழ்மையின் சின்னம் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். உதாரணமாக மத்தேயு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்துல 14-15வது வசனத்தை நாம் தியானிப்போமேயானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து இதே பகுதி
யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 29 இருந்து 33 வரைக்கும் உள்ள வசனங்களை நாம் ரெண்டையும் வைத்து வாசிப்போமே. ஆனால் அந்த யோவான் எழுதின சுவிசேஷத்துல யோவான் ஸ்நானகன் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், இவர்தான் உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொன்னார். அப்படி என்றால் உலகம் முழுவதற்கும் விடுதலை கொடுக்கக்கூடியவர் இவர் ஒருவரே அல்லாமல் வேறு ஒருவரும் இல்லை என்பதுதான் அவருடைய பொருள். எல்லாருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவனுடைய ஆட்டுக்குட்டி, உலக பிரகாரமான இருக்கிற பாவத்திற்கு என்று பலி செலுத்தும் ஆடுகளை போல அல்லாதபடி இது தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லுகிறார். இவரை குறித்து இன்னும் சொல்லும் பொழுது, இவருக்கு நானும் எப்படி போய் என் கைகளினால ஞானஸ்நானத்தை நான் கொடுக்க முடியும்? ஞானஸ்நானத்துக்காக வந்து நிற்கிறாரே, இவரோ பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்நானம் கொடுக்க வல்லவராய் இருக்கிறாரே, இப்படிப்பட்டவருடைய கைகளிலே நான் ஞானஸ்நானம் பெறுவதற்கு மாறாக என் கைகளிலே இவருக்கு ஞானஸ்நானத்தை நான் எப்படி கொடுக்க முடியும் என்று சொன்னார். அதான் மத்தேயு சுவிசேஷம் அந்த 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது அதை நாம் காண முடியும். யோவான் அவருக்கு தடை செய்து, நான் உம்மாலே ஞானஸ்நானம் பெற வேண்டியதா இருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா என்றார். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியை நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்றார். அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தான். இதிலிருந்து நாம் காண்பது என்ன? இடம் கொடு, நான் தாழ்மை, இதனுடைய தாழ்மையினுடைய ஆரம்பத்தை குறித்து தான் நம்ம தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அவர் இஸ்ரவேலுக்கு வெளிப்பட வேண்டும் என்பதற்காகவே அவர் ஞானஸ்நானம் கொடுக்க வந்தேன் என்று சொல்லி யோவான் ஸ்நானகன் அந்த 1 யோவான் 1ஆம் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் 29 இருந்து 33 வரைக்கும் உள்ள வசனங்களை நம்ம காண முடியும். இஸ்ரவேலிலே இவர் வெளிப்படுவதற்காகவே நான் ஞானஸ்நானம் கொடுக்கும்படியாக என்னை தேவன் அனுப்பினார், பிதாவாகிய தேவன் அனுப்பினார் என்று சொல்லி அவர் சொல்ல முடியும், காண முடியும். ஆக இப்படி ஞானஸ்நானம் என்பதை கொடுக்கும் பொழுது குமாரனாகிய இயேசு கிறிஸ்து அந்த இடத்துக்கு நிச்சயமாய் நீதி நிறைவேற்ற வருவார் என்பதுதான் அவருடைய பொருள். அவர் வரும்பொழுது அவர் பெருக வேண்டும், இனி நான் பெருக வேண்டும் என்று சொல்லிவிட்டு அவருடைய காரியங்களை நிறுத்திக் கொள்கிறார். இவரை குறித்தே பேசுகிறார். அப்படி வரும்பொழுதுதான் இவர் யார் என்று அத்தனை ஜனங்களுக்கு முன்பதாக இவர் உன்னத மாணவர் என்றும், இவர் அக்கினியினால ஞானஸ்நானம் கொடுக்கிறவர் என்றும், பாவங்களை சுமந்து தீர்க்கிறவர் என்றும், மெய்யான தேவ ஆட்டுக்குட்டி என்றும் பல விதத்தில் அவரை குறித்து தீர்க்கதரிசனமான அபிஷேக வார்த்தைகளை சொல்லி அபிஷேகப்பட்ட நிலையில சொல்லியும் அந்த இயேசு கிறிஸ்து உடனே அத்தனையும் நினைவில் கொண்டு வராதபடி, அவைகளை குறித்து மறுபடியும் பேசாதபடி, இப்பொழுது இடம் கொடு என்று சொல்லி தன்னை தாழ்த்தினார். தேவ நீதியை நிறைவேற்றுவதற்காக தன்னை தாழ்த்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த இடத்துல ஒரு கருத்து எனக்கு நினைவுக்கு வருது. பல இடத்துல கேட்கிற ஒரு கேள்வி என்னவென்றால், ஏங்க ஒரு நல்ல பரிசுத்தமான இடத்தில் மாத்திரம் தான் நம்ம ஞானஸ்நானம் எடுத்துக்கொள்ள வேண்டும்? ஞானஸ்நானம் நல்ல பரிசுத்தமாக இருந்தால் மாத்திரமே அவர்கிட்ட எடுக்க வேண்டுமே என்று சிலருடைய கருத்துக்கள் சொல்வது உண்டு. அப்படியா இருந்தா நான் அவரிடத்தில் கேட்பது இது ஒன்றுதான். மனுஷனுடைய வெளித்தோற்றங்களை கொண்டு யாரையும் நாம் தீர்மானிக்க முடியாது. ஒவ்வொரு மனிதனுடைய இருதயத்தினுடைய நிலைமைகளை கர்த்தர் ஒருவர் மாத்திரமே அறிகிறவராக இருக்கிறார். ஒன்று. இரண்டாவது, இயேசு கிறிஸ்துவுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பதற்கு உலகத்தில் தகுதியானவர் யார் என்று நாம் கேட்போம். பிதாவாகிய தேவன் தான் நம்ம இறங்கி வர வேண்டும். ஏனெனில் யோவான் ஸ்நானகனே சொல்லிவிட்டார், நான் அதற்கு தகுதி இல்லை என்று சொல்லி. அவருடைய பாதரட்சியினுடைய வாரை அவுப்பதற்கு கூட நான் தகுதியற்றவன் என்று சொல்லிவிட்டார். அவருடைய செருப்பை கழட்டுவதற்கே ஒரு தகுதி இல்லை என்றால் அவருக்கு ஸ்நானம் கொடுப்பதற்கு எந்த விதத்திலும் தகுதி இல்லை என்பதுதான் அவர் சொல்லிவிட்டார். அப்ப இயேசு கிறிஸ்து தகுதியுள்ள ஒருவரிடத்தில் எடுத்துக்கொண்டார். தேவனால் நியமிக்கப்பட்ட ஒரு மனிதன், அவ்வளவுதான். அந்த சத்தியத்தையும் அந்த சட்டத்தையும் அந்த யோவான் ஸ்நானகனை துவக்கி வைத்தார் தேவன், அவ்வளவுதான். ஆகவே அநேகர் இப்படி நினைக்கலாம், ஓ இப்படிப்பட்ட ஒரு இடத்துல நான் எடுத்துக்கொண்டால்தான் நலமா இருக்கும் என்று சொல்லி எல்லாம் நினைக்கிறோம். இன்னும் வேறு சிலருடைய கருத்துக்களை நம்ம
ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற கருத்துக்கள் கூட இந்த நாட்களில் நிலவி வருகிறது. இதற்கெல்லாம் வேதத்தில் எங்கும் இடமில்லை. தேவனுடைய சீசர்களாகிய பேதுரு மற்றவர்களும் கூட இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னால் ஞானஸ்நானம் கொடுத்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஸ்நானம் கொடுத்தவர்கள் பிலிப்பு இவர்கள் எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது திருமணமானவர்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். திருமணம் ஆகாத ஒருவர் இடத்துல தான் பெற்றுக்கொள்ள வேண்டும். இதெல்லாம் நம்முடைய இதயத்தை தாண்டி தேவ சமூகத்தில் தாழ்ந்த ஒரு அலங்காரம் நமக்குள்ளாக இருக்குமே. ஆனால் இப்படிப்பட்ட தேவையற்ற ஒரு கேள்விகளுக்கு அது இடம் கொடுக்கவே மாட்டார். அப்படியா இருந்தால் ஒரு எத்தியோப்பியா மந்திரி, அவரே ஒரு மந்திரி, பிலிப்பு ஒரு சாதாரணமானார். அவருடைய பார்வையில ஒரு சாதாரணமானார். தேவனுடைய பார்வையில அந்த எத்தியோப்பியா மந்திரி விட இவர் பெரியவர் தான். தேவ கிருபை இவருக்கு இருக்கிறது, தேவனுடைய வெளிப்பாடு இவருக்கு இருக்கிறது, தேவனுடைய தொடர்பு இவருக்குள்ளாக இருக்கிறது. ஆனால் அவருக்கு அத்தனை கிடையாது. ஆனாலும் கூட ஆவிக்குரிய ரீதியில பார்க்கும்போது இவர் பெரியவர், உலக பிரகாரமான ரீதியில பார்க்கும் பொழுது அவர் சிறியவர் தான். பிலிப்பு சாதாரணமான ஒரு மனிதன் தான். அப்படியா இருந்தால் பிலிப்பினிடத்தில் ஒரு அதிகார தோரணையோடு கூட பயோட ஆர்டர் போட்டு எனக்கு ஒரு ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டும் என்றாலும் அப்படியெல்லாம் கேட்கவில்லை. அவருடைய கேள்வியின் தோரணையிலே அவர் எவ்வளவு தாழ்ந்தவராக இருந்தாலும் சொல்லலாம், தாழ்மையில் ஒரு வீழ்த்தப்பட்டவராக இருந்தாலும் சொல்லலாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து பற்றி உபதேசம் அந்த பிலிப்பு பேசிக்கொண்டு வருகிற பொழுதே அப்படியானால் அந்த ஞானஸ்நானத்தை எடுத்துக்கொள்ள வேண்டுமே, இதோ இங்கே தண்ணீர் இருக்கிறதே, வேற ஏதாவது ஒரு தடை இருக்கிறதா என்று சொல்லி கேட்கிறது. அவருடைய தாழ்மையின் இருதயத்தை காட்டுகிறது. இல்லாவிட்டால் பிலிப்பு ஏதோ தண்ணி வந்தாச்சு, எனக்கு ஒரு ஞானஸ்தானம் கொடுத்து நீ போ அப்படின்னு சொல்லி அதிகாரத்தோனையோட கூட. ஏன் அவர் அதிகாரத்தில் இருக்கிறவர், எத்தியோப்பியாவுக்கு மந்திரியா இருக்கிறவர், எத்தியோப்பியா காந்தேகஸ்திரிக்கு மந்திரியா இருக்கிறவர் சொல்லி பார்க்கிறோம். ஆனால் இவரோ தன்னை தாழ்த்துகிறார். உண்மையா தேவனை கண்டுகொண்ட ஒவ்வொரு இருதயங்களிலும் தாழ்மை தேவன் அலங்காரமாக வைக்கிறார். இயேசு கிறிஸ்துவை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு இருதயங்களிலும் அது இருக்கிறது. இயேசு கிறிஸ்து அதேதான் அந்த ஞானஸ்நானத்தினுடைய ஆரம்ப நாள்ல எல்லா ஜனங்கள் மத்தியிலேயும் பாவிகள் இருந்தார்கள், பரியாசக்காரர்கள் இருந்தார்கள், அல்ல ஞானஸ்நானத்துக்கு ஒத்துக்கொண்டவர் இருந்தால், வேடிக்கை பார்க்க வந்திருக்கிறோம், எல்லாருடைய மத்தியிலேயும் அவர் தன்னை தாழ்த்தி தாழ்மை என்ன என்பதை அனைவருக்குமாக கிரியின் மூலமாக அவர் கற்றுக் கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவேதான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் 2ஆவது வசனத்தை வாசிக்கும் பொழுது அவர் செய்யவும் உபதேசிக்கவும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவர் செய்வதை உபதேசிக்கிறதோட மாத்திரக்காதபடி செய்கிறவராயும் இருந்தார். இப்ப நானும் கூட தாழ்மை குறித்து பேசிவிடுவது எளிதான காரியம். ஆனால் அந்த தாழ்மையை வாஞ்சித்து அந்த தாழ்மை எனக்கு அலங்காரமா இருக்க வேண்டும் என்று கண்ணீரோடு தேவனை தேடுவது மிக மிக அவசியம். ஆக பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் 8ஆவது வசனத்துல பார்க்கிறோம், சிலுவையின் மரணம் பரியந்தம் தன்னை தாழ்த்தினார் சொல்லி பார்க்கிறோம். ஆகவே அவருடைய ஆர்வமானது தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக தன்னுடைய அர்ப்பணிப்பின் வாழ்வில் நுழையும் பொழுது ஞானஸ்நானத்துக்காக பெரியவராயும் உண்மையுள்ளவரும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தினாலும் அக்கறையினாலும் ஞானஸ்நானம் கொடுக்கிறவராக இருந்தாலும் தன்னை தாழ்த்தி அங்கு வந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அடுத்த வசனத்தில் வாசிக்குமா அவருடைய தாழ்மை வாழ்க்கையிலே இனி ஒரு சில காலங்களில் பார்க்கும் பொழுது யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்துல 4-5 வசனங்களை நாம் வாசிப்போம். ஆனால் அங்கே காண முடியும். அந்த ஆபோதின பகுதியிலே அவர் இருக்கும் பொழுது அங்கே சீசருடைய கால்களை கழுவும்படியாக அங்கே அவர் ஆரம்பித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்த யோவான் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள்ல நாம் அதை காண முடியும். போஜனத்தை விட்டு எழுந்து வஸ்திரங்களை கழற்றி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டிக்கொண்டு ஒரு அடிமையை போல, எப்பொழுதும் யூத ஜனங்களுக்கு மத்தியில அடிமைகள் உடைய ஒரு வீடுகளால் இருக்குமானால் அவருடைய வீடுகளுக்கு விசேஷித்தவர்கள் வரும் பொழுது இந்த அடிமையானவன் சென்று தண்ணீர் எடுத்துக்கொண்டு போய் அவருடைய கால்களை கழுவுவது ஒரு வழக்கம் என்று சொல்லுவார். அப்ப இங்க ஒரு அடிமை செய்கிற காரியத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கு செய்து காட்டினார் சொல்லி நாம் பார்க்கிறோம். கலட்டி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டிக்கொண்டு பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீசருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டிக்கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இதெல்லாம் நாம் உபவாசத்திலே இருந்து கொண்டு தியானிப்போமே ஆனால் நம்முடைய இறுதிகள் சுக்குநூறாக உடையும். நமக்குள்ளாக ஏன்
தாழ்மை வருவதில்லை என்றால் இப்படிப்பட்ட சரியான தியானங்களை நம்முடைய வாழ்க்கையில பயிற்சிகளுக்குள்ளாக கொண்டு வராதனால எப்பொழுதுமே நமக்குள்ள ஒரு சுயம் இருந்து கொண்டே இருக்கும். நம்மளுடைய மேட்டிமை நமக்குள்ளாக ஒழிந்து கொண்டே இருக்கும். இந்த சுயம் உடைக்கப்படாத விதத்துல ஒருபோது நமக்குள்ளாக தாழ்மை உருவாக முடியவே முடியாது. ஒரு கிறிஸ்தவனுடைய பல அடையாளங்கள் என்னவென்றால் பிரசங்கிப்பதை கொண்டு அவன் கிறிஸ்தவன் என்று சொல்லிவிட முடியாது. அல்லது ஒரு வரங்களை நமக்குள்ளாக செயல்பாடுக்குள்ளாக கொண்டு வருவதன் நிமித்தமாகவும் அவன் ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்லிவிட முடியாதாம். இதையெல்லாம் விலகிக் கொள்வதற்கு மத்திய சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 21, 22, 23 வசனங்களை வாசிப்போம் என நாம் தெரிந்து கொள்ளலாம். அதுல 20வது வசனத்துல வாசிக்கும் போது அவனுடைய கனிகளை கொண்டே அறியலாம் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. பிரசங்கம் யார் வேண்டாலும் செய்யலாம். ஆனால் தாழ்மை என்பது எல்லாருக்குள்ளாக வந்துவிட முடியாது. ஆக இப்படிப்பட்ட அந்த தாழ்மை தன்னை தாழ்த்தி வானத்திற்கும் பூமிக்கும் அதிகாரியா இருக்கிறவர் மனுஷனுடைய கால்களை வந்து கழுவினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பாவத்தில் பிறந்தவர்களுடைய ஜென்ம பாவத்தில் பிறந்தவர்களுடைய கால்களை அவர் கழுவும்படியாக தன்னை தாழ்த்தினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே சிலுவை என்பது அதனுடைய முடிவு என்னவென்றால் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அது இன்னும் அதனுடைய கேவலமான ஒன்று, அவமான சின்னமான ஒன்று இருக்கக்கூடிய அந்த சின்னத்துலதான் அவனுடைய மரணம் சம்பவிக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் தீர்மானித்த பொழுது அதையும் அப்பமாய் எண்ணாதபடி அதையும் ஏற்றுக்கொள்வதன் நிமித்தமாய் தன்னை தாழ்த்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவேதான் சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஒரு தாழ்மையினுடைய ஆரம்பம் சிலுவையிலே தான் ஆரம்பமாகிறது, அதனுடைய முடிவும் சிலுவையிலே தான் முடிகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவேதான் பவுல் அப்போஸ்தலன் சொல்லும் பொழுது கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல வாசிக்கும் பொழுது, நான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன், நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள்ளாக ஜீவிக்கிறார். கிறிஸ்துவுடனே கூட நான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இப்ப நாம் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள நாமும் கூட அதே காரியத்தை தான் செய்திருக்கிறோம் என்று சொல்லி ரோமர்கள் நிறுவம் 6ஆம் அதிகாரம் 4ல இருந்து 5, 6 வசனங்களை நாம் வாசிப்போம். 6 வரை உள்ள வசனங்களை வாசிப்போம். ஆனால் அதிலே நாம் காண முடியும், கிறிஸ்துவுடனே கூட நாம் அடக்கம் பண்ணப்பட்டவர்களாக இருந்தோம். எந்த அடக்கம் பண்ணப்பட்டவர்களாக இருந்தோம்? மேட்டிமை என்னும் மனிதன் பாவ ஜீவியத்திலே உலக மேன்மை பெருமை இவைகள் எல்லாத்தையும் உடையவனாக ஒரு காலத்தில் ஜீவித்திருந்த அந்த மனுஷனை மரணத்துக்குள்ளாக நடத்தி அந்த மரண அடக்க ஆராதனையாக கிறிஸ்துவோடு கூட அடக்க ஆராதனை செய்வதன் நிமித்தமாய் வரக்கூடிய ஞானஸ்நானம், ஒப்பனையான ஞானஸ்நானம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 22, 23 வசனத்துல கூட நாம் வாசிப்போம். ஆனால் மோசம் போக்கும் பழைய மனிதனை நாம் களைந்து விட்டு, பழைய மனிதனை கலைந்த அந்த கலைந்த மனிதனை கிறிஸ்துவுக்குள்ளாக கிறிஸ்துவோடு கூட சிலுவையில அல்லது மரணத்துக்குள்ளாக அவர் அடக்கம் செய்யப்பட்டோம் சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆக தாழ்மை என்பது எப்பொழுது நமக்குள்ளாக நம்முடைய சுயம் சாகும் பொழுது, அல்லது நாம் என்கிறது சாகும் பொழுது, அல்லது நம்மளுடைய அறிவு, நம்மளுடைய மேட்டுமை, நம்மளுடைய செல்வாக்கள் எல்லாத்தையும் புதைக்கும் பொழுதுதான் நமக்குள்ளாக ஒரு தாழ்மை உருவாகும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதைத்தான் பிலிப்பியர்கள் 2ஆம் அதிகாரத்துல 6-7 வசனத்துல நாம் தெளிவா சொல்லப்படுவதை காண முடியும். தேவனுடைய சமமான என்று சொல்லி கொள்ளையான பொருளா எண்ணாதபடி என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அது கொலோசியர் 1:10 வாசிக்கும் போது அவர் அதர்சனமான தேவனுடைய தற்சூரமானவர் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். வெளிப்படுத்துற விசேஷம் 17:14 வாசிக்கும் போது அவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜனுமா இருக்கிறார் சொல்லி பார்க்கிறோம். அந்த ராஜாதி ராஜன் அது வெளிப்படுத்துற விசேஷத்துல 5ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி பகுதியெல்லாம் வாசிக்கும் பொழுது பார்த்தா எல்லாரும் அங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை துதி ஆராதனைகளுக்குள்ளாக துதித்து வணங்கி தன்னுடைய முழங்கால் படி இட்டு அவர் ஆராதிக்கிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படி ஆராதனைக்கும் வணக்கத்துக்கும் உரியவராக இருக்கிறவரே இந்த பூமியில வந்து ஞானஸ்நானத்துக்கு ஒப்புக் கொடுத்தார். கால்களை கழுவுவதற்கு தன்னை தாழ்த்தினார். சிலுவையினுடைய மரணம் பரிந்த வரைக்கும் தன்னை தாழ்த்தினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மீகா புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் போது அதில் நாம் என்னத்தை காண்கிறோம்? மீகா புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் நாம் வாசிக்கும் போது அதில் ஒரு கருத்தை நாம் காண முடியும். மனுஷனே, நன்மை என்னவென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து
இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மன தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். தசமபாகத்தை அவர் பெரிதாக கேட்கவில்லை, காணிக்கை அவர் கேட்கவில்லை. அதெல்லாம் நாம் கொடுத்து விடக்கூடிய ஒரு எளிதான ஒரு காரியம். அது தவறாக நான் சொல்லவில்லை. மாறாக உன்னிடத்தில் தாழ்மை வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவனுக்கு முன்பாக தாழ்த்தும் காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் கற்றுக்கொண்ட ஒருவர்தான் மற்றவர்களுக்கு முன்னதாக ஒரு தாழ்மையுள்ள ஒரு ஜீவனை ஜீவிக்குவதற்கு முடியும். இது தேவனே நமக்கு அதை கற்றுக் கொடுப்பார். இதற்காக கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாம் தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்க வேண்டும், வாஞ்சிக்க வேண்டும். ஆண்டவரே, தாழ்மை எனக்குள்ளாக ஒரு அலங்காரமா இருக்கட்டும் ஆண்டவர் என்று சொல்லி யோசனை பண்ணி பார்ப்போம். இப்படிப்பட்ட தாழ்மை நம்ம கற்றுக்கொள்வதற்கு என்ன மார்க்கம் அல்லது எப்படி என்று சொல்லி பார்ப்போம். ஆனால் மத்திய சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28, 29 வசனத்தில் வாசிக்கும் பொழுது, வருத்தப்பட்டு பாரம் சுமப்பார் நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று சொல்லுவதோடு மாத்திரம் இல்லாதபடி அப்படிப்பட்டவர்கள் என்னிடத்திலே வந்து நான் மனத்தாழ்மை சாந்தம் உள்ளவராக இருக்கிறதுனாலே என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்றார். அப்படியானால் இதை கற்றுக்கொள்வதற்கு இயேசு கிறிஸ்து அல்லாதபடி வேற யாரிடத்தில் நம்ம கற்றுக்கொள்ள முடியாது. ஆகவேதான் என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்றார். அந்த அவரிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பகுதி தான் ஞானஸ்நானத்துக்கு தன்னை ஒப்புக் கொடுத்து தன்னை தாழ்த்தினார். கால்களை கழுவுவதல் அளவுக்கு ஒரு உயர்வான அந்தஸ்துல இருந்தால் காலை கழுவுவதற்கு ஆயத்தம் உள்ள அளவுக்கு தன்னுடைய இதயத்தில் தாழ்வுடைய அலங்காரம் உள்ளவராக இருந்தார். மூன்றாவதாக சிலுவையினுடைய மரண குறைந்த வரைக்கும் தன்னை தாழ்த்துவதற்கு அவர் ஆயத்தம் உள்ளவராக இருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். லூக்கா சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்தில் 10 - 14 வரைக்கும் ஒரு சம்பவம் இருக்கிறது. அங்கே பரிசேயனுடைய ஜெபத்தை குறித்தும் ஒரு பாவியினுடைய ஜெபத்தை குறித்தும் ஒரு தேவாலயத்துக்குள்ள நடக்கிற ஒரு சம்பாஷணையை ஆவியானவர் அங்கே எழுதி வைக்கிறதை நாம் காண முடியும். அங்கே அந்த பரிசேயனுடைய ஜெபத்தில் பார்க்கும் பொழுது மேட்டுமை இருந்தது, பெருமைகள் இருந்தது, மற்றவர்களை மதிக்காத குணம் இருந்தது, மற்றவர்களை தன்னை உயர்வாக நினைக்கும் எண்ணங்கள் இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்த பாவியை போல நான் இல்லாமல் தசமபாகம் கொடுக்கிறேன், காணிக்கையை கொடுக்கிறேன், உபவாசத்தை மேற்கொள்கிறேன், இப்படிப்பட்ட அவனை போல உபச்சாரம் செய்வதில்லை, பாவம் செய்வதில்லை, இப்படி பல காரியங்களை சொல்லி தன்னை சுத்தமானாக எண்ணிக்கொண்டு தன்னுடைய சிந்தையிலே ஒரு பரிசுத்தமான என்று சொல்லி ஒரு உயர்வானவன் என்று சொல்லி தேவ சமூகத்தில் நினைத்தான். ஆனால் தேவனுடைய பார்வையிலேயோ அவன் உறவாதவனாக இருந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆனால் மற்றவனுக்காக இத்தனை இருந்தும் அவனுக்குள்ளாக தாழ்மை இல்லை என்பதை நாம் தேவன் சுட்டி காட்டுகிறார். அதுல 14வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 14வது வசனம் அந்த 18ஆம் அதிகாரத்துல 10 இருந்து 14 வரைக்கும் உள்ள வசனங்கள் வாசிக்க இருக்கிறோம். ஆனாலும் அந்த 14வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவனல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அதோட புல்ஸ்டாப் வச்சு அந்த வேதத்துடைய வசனம் முடியாதபடி தொடர்கிறது. அந்த வசனம் என்ன சொல்ல வருகிறார் என்பதை தான் அங்கே நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். என்று உங்களுக்கு சொல்லுகிறேன், கமா ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் எவனும் உயர்த்தப்படுவான் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. ஒரு கிறிஸ்தவனுடைய அலங்காரம் தாழ்மை. அதை கற்றுக்கொள்வதற்கு சிலுவை மரணத்துக்குள்ளாக இயேசு கிறிஸ்து பட்ட வேதனை அல்லது இயேசு கிறிஸ்து தன்னை தாழ்த்தி மரணம் பறக்க ஒப்புக் கொடுத்த அந்த உன்னதமான அந்த நிலையை, அந்த அர்ப்பணிப்பை நம்ம தியானிக்கும் பொழுது நமக்குள்ளாக அப்படிப்பட்ட வாஞ்சைகள் உருவாகும். நாமும் அப்படி தியானிக்க தேவன் நமக்கு உதவி செய்வார். கடைசியாக யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல வாசிப்போம். ஆனால் தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பெருமை உள்ளவர்களுக்கோ தேவன் எதிர்த்து நிற்கிறார். ஆகவே பெருமையை சிலுவையில் அடைய வேண்டும். அந்த சிலுவையிலே அடைந்த சிலுவையிலிருந்து நாம் தாழ்மையை பெற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் தாழ்மையுள்ள தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் வாழும் பொழுது தேவனுக்கு பிரியமான ஒரு ஜீவனை ஜீவிக்க முடியும். சத்துரு நம்மளை மேற்கொள்ளாதவருடைய தேவ ஆசீர்வாதம் நாம் காக்கப்படுவோம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்.